மக்களே வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு புது vlog. கொஞ்சம் லைட்டாக தொண்டை கட்டியிருக்கு, அதை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ வந்து பின்னாடி இருக்க வண்டியை பார்த்தாலே தெரியும், பேக்கோ லோடர். நம்ம எத்தனையோ பேக்கோ லோடர்கள் வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறது கேஸில் இருந்து வரக்கூடிய ஒரு பேக்கோ லோடர் தான். ஸோ இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மாடல் வந்து பேக்கோ லோடர் கேஸில் இருக்குது. ஒன்று வந்து 770 NX அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது, 770 NX மேக்னம் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா, அதாவது நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து 2 மாடலுக்கு வந்து போக முடியும். பக்கெட்டோட சைஸ் வந்து வேரி ஆகுது. 770 NXயில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸும், அதே மாதிரி 770 NX மேக்னமில் கொஞ்சம் பெரிய சைஸாகவும் வந்து கிடைக்கிது. பெரும்பாலும் நிறைய பேர் வந்து இந்த 770 NX மேக்னம் வந்து ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க. அதனாலேயே வந்து இந்த வண்டியை இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் வந்து அந்த மேக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி. இன்றைக்கி நம்ம இந்த பேக்கோ லோடரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எப்படி இருக்குது, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி இப்போ வந்து இந்த BS5 மாடல் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க, அது போக இந்த வண்டி வந்து ஒரு ஓனர்ஸ் கிட்ட போயிட்டு அந்த ஓனர்கிட்ட வண்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். முதல்ல இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வண்டியில். இந்த இன்ஜின் ஹூடு வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டான ஒரு இன்ஜின் ஹூடாக இருக்கும். இதனால் என்னென்னா, நம்ம ஃபுல்லாகவே வந்து டஸ்ட்டு மட்டில் தான் வந்து வேலை பார்ப்போம், மண்ணில் வேலை பார்ப்போம். அப்படிங்கும்போது டஸ்ட்டு வந்து உள்ள செக்மெண்ட் வந்து ஆகாது. அது மாதிரி சவுண்டு ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கனால பார்த்திங்கன்னா, ஆப்ரேஷன் ஆகிற சவுண்டு நமக்கு வந்து வெளியே வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது. இது ரெண்டுமே வந்து இந்த ஹூடில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அதிகபட்சமாக 74 HP பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவரை வந்து மேக்ஸிமமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் மோடு அது போக வந்து பவர் மோடு அப்படின்ற மோடை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இதோட மேக்ஸிமம் பவரான 74 HPயை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுவே நமக்கு வந்து ஒரு சில இடங்களில் வந்து நார்மலாக வந்து ஃப்ரண்ட் பக்கெட் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நீங்கள் எக்கோ மோடு போட்டு ஓட்டுனீங்க அப்படிங்கும்போது டீசல் கன்சப்ஷன் ரொம்பவே குறைவாக இருக்கும். டீசல் கன்சப்ஷன் குறைவாக இருக்கிறதுக்கு 2 காரணம். ஒன்று, நமக்கு எக்கோ மோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று, இந்த ஃபியட்டோட நல்ல ஆப்டிமைஸ்டான ஒரு இன்ஜின். இது ரெண்டும் சேர்ந்து டீசல் கன்சப்ஷன் அப்படின்றது குறைவாக வந்து கொடுக்குது. இந்த ஆக்சிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கரோரோ ஆக்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து வேர்ல்ட் கிளாஸ் ஆக்சில்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இதில் போட்டிருக்காங்க. ரெண்டாவது, டான்ஃபோர்ஸ் பம்பு, அதுவும் வந்து ரொம்ப வேர்ல்டு கிளாஸான ஒரு பம்பு கம்பெனி, அதுதான் வந்து இதில் போட்டிருக்காங்க. இன்னொன்று, வேல்வ் ஆயில் கண்ட்ரோல் வால்வ்ஸ் அப்படின்றது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட்ராலிக் ஆயிலெலாம் வந்து சப்ளை பண்ணுற பம்ப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸான ஒரு ஐட்டம்ஸ் வந்து இதில் போட்டிருக்கிறதுனால இதில் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்றது பெருசாக இருக்காது. லைஃப் வந்து ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய அந்த லோடர் ஆர்ம் இருக்குது பார்த்திங்களா. லோடர் ஆர்ம் அப்படின்னா என்னென்னா, ஃப்ரண்ட் பக்கெட்டு அதை வந்து லிஃப்ட் பண்ணக்கூடிய ஆர்மை வந்து லோடர் ஆர்ம்னு சொல்லுவோம். இந்த லோடர் ஆர்மு காம்படிட்டர் வண்டிகள், அதாவது மற்ற வண்டிகளில் பேக்கோ லோடரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸாக வச்சு வெல்டு பண்ணின மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஒரே சிங்கிள் பீஸில் வந்து இந்த லோடர் ஆர்ம் கொடுத்துருக்கிறது ஒரு இப்படி மண்ணை வந்து கவ்வி தூக்குறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துலலாம் வந்து பிரேக் த்ரூ ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஈஸியாக லிஃப்ட் பண்ணி நம்மளால் வந்து டம்பிங் வந்து பண்ண முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜ் இதில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த வண்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 4 வீல் டிரைவாகவும் கிடைக்கிது, 2 வீல் டிரைவாகவும் கிடைக்கிது. இப்போ வந்து நம்ம காட்டுறது பார்த்திங்கன்னா ஒரு 2 வீல் டிரைவ் மாடல். இதில் வந்து அந்த க்ரீசிங் பாயிண்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே குறைவு. இப்போ ஒரு காம்படிஷனில் வந்து 22 க்ரீசிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இதில் வந்து ஒரு ரொம்ப கம்மி 20க்கும் கீழே வந்து க்ரீசிங் பாயிண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. அது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. அது போக முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய பக்கெட் வந்து, அதாவது இந்த செக்மெண்ட்டில் பேக்கோ லோடரோட செக்மெண்ட்டில் அதிகமான ஒரு மண்ணை வந்து டம்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கெட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பக்கெட். 1.1 மீட்டர் கியூப் வந்து கொள்ளளவு வந்து பிடிக்கிற மாதிரி இந்த பக்கெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இதில் ஃபால் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ அதாவது மண்ணை வந்து தூக்கிட்டு இப்படி மேலே லிஃப்ட் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஷேப்பு அந்த மறுபடியும் பானட்டில் வந்து மண் சிந்துறதை வந்து தவிர்க்கிற மாதிரி இந்த டிசைனோட அமைப்பு வந்து இருக்குது. ஸோ 1.1 மீட்டர் கியூப் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து கொள்ளளவு அதிகமாக பிடிக்குதோ அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக லோடிங் வந்து பண்ண முடியும். டிராக்டர்லையோ இல்லை முன்னாடி வந்து லாரியில் லோடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து லோடிங் வந்து பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது இந்த பேக்கோ லோடரில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேட்டரியோட கட் ஆஃப் சுவிட்ச் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ஆனில் இருக்குது. இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இதை சும்மா அப்படி ரொட்டேட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆஃப்லாம் பண்ணி வச்சோம்னா கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் எதுக்குமே
பவர் சப்ளை அப்படின்றது போகாது. ஈவன் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ணும்போது, இல்லைனா ஒரு லாங் கேப்பில் வந்து வண்டியை வந்து நிப்பாட்டி வைக்க போகிறோம் அப்படிங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் உள்ள தேவையில்லாத சப்ளை வந்து தேவையில்லாத டைமில் வந்து போய்கிட்டு இருக்காது. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பூமை வந்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக அதோட ஷேப்பே வந்து கொஞ்சம் ஒரு எஸ் ஷேப்பில் வந்து தெரியும். இதை வந்து ஒரு அட்வான்டேஜாக வந்து சொல்கிறாங்க. இது எஸ் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்கிறதும், அது போக இந்த டோட்டல் லென்த்து, இந்த பூமோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா பக்கெட்டோட சேர்த்து ஃப்ளாட்டாக நம்ம இந்த தரையில் வைக்கிறோங்கும் போது இதோட டோட்டல் லென்த்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 14 ஃபீட் அப்படின்ற ஒரு லென்த்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ லென்த்துலேயே வந்து இந்த அளவுக்கு லென்த்தான ஒரு அதாவது பூம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது டிக் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை வந்து தோண்டி ஹைட்டில் எங்கேயாச்சும் வந்து நம்ம டம்ப் பண்ணுறோம் அப்படின்னாலும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கெட்டோட கொள்ளளவு அப்படின்றது பார்த்திங்கன்னா 0.3 மீட்டர் கியூப் வந்து கொள்ளளவு பிடிக்கிற மாதிரி இந்த பக்கெட் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆர்ம் வந்து நமக்கு ஃபிக்ஸ்டாக நம்ம பார்க்குறோம். இதிலே வந்து இன்னொரு மாடல் இருக்குது, அது வந்து எக்ஸ்டெண்டபிள் டிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து வந்து இன்னொரு 4 ஃபீட்டுக்கு வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். இப்போ இது ஆல்ரெடி வந்து 14 ஃபீட் வந்து லென்த் வந்து கிரவுண்ட் லென்த் அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு 4 ஃபீட், அதாவது 18 ஃபீட் வரைக்கும் வந்து லென்த் போகிற மாதிரி அது ஒரு ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு வந்து க்ளோஸ்டாக கிளாஸில் வந்து என்க்ளோஷர் வந்து இந்த கேபினுக்கு கொடுத்துருக்கிறத வச்சே நம்மளால் சொல்ல முடியும் இது வந்து ஒரு ஏசி கேபின் வண்டி. இது வந்து வெறும் நார்மலான ஒரு ஏர் கண்டிஷனிங் மட்டும் இல்லாமல் ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து இதில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு குளிர் பிரதேசத்தில் இந்த வண்டியை வந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட, நீங்கள் 0 டிகிரிக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய இடங்களில் ஆப்ரேட் பண்ணிங்கன்னாலும் கூட உங்களுக்கு வந்து உள்ள ஹீட் வந்து ஹீட்ரு வந்து இருக்குது. அது போக வந்து நார்மலாக ஹீட் இருக்க இடங்கள்லாம் வந்து கூலிங்காக இருக்க மாதிரி நம்மளால் இந்த கேபினை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது இந்த டோரே வந்து அவ்வளோ ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த நுமாட்டிக் ஆக்சுவேட்டர் வந்து இருக்குது. ஸோ உள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு இந்த சீட்டில் உட்கார்ந்தோம் அப்படின்னாலே வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு குஷனிங் வந்து இந்த சீட்டுக்கு இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக உள்ள சுற்றுற அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேசியஸான ஒரு கேபின் தான் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேக்கோல் ஓடர்களில் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது பிரேக் அமுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், வண்டி நிற்காது. ஆனால் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வண்டி வந்து ஃபஸ்ட் கியரில் போட்டு வண்டியை மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரேக்கை லைட் அப்படி தொட்டோம் அப்படின்னாலும் கியர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல் வந்து ஆயிடுது. அப்படி நியூட்ரல் ஆயிருச்சு அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக ஆயிடுது. ஸோ இதில் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்படி பிரேக்கை வந்து போட்டு அமுத்தி பிடிக்க வேண்டிய நீடு இல்லை. ஈஸியாக சிம்பிளாகவே வந்து லைட்டாக அப்படி தொடும்போதே வந்து வண்டி வந்து நிற்கிறத வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மற்ற பேக்கோல் ஓடர்களில் பெருசாக இல்லை. அது போக பார்த்தீங்கன்னா இது ஃபார்வேர்டு, நியூட்ரல், ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கியர் வந்து லிவர் இதுலேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஹசார்ட் லைட்க்கான சுவிட்சு, அந்த டீ கிளச்சை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, டம்மி சுவிட்சஸ்ஸு. அதே மாதிரி இந்த சைடு வந்து உங்களுக்கு லேம்புக்கான சுவிட்சு, அது போக ஆடியோ சிஸ்டம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு இதுலேயே வந்து ஆடியோ சிஸ்டம் வந்து இருக்குது. மேலே ரூஃப் லைட்டு அது பார்க்க முடியும். அது போக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ரியர் வியூ மிரர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நல்லா வந்து ஃப்ரண்ட்டு வியூ தெரிகிற மாதிரி விண்ட்ஷீல்டு அப்படின்றது பெருசாக வந்து இருக்குது. இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் இந்த ஆர்பிஎம் பார்க்குறதுக்கு மட்டும், அதாவது எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவர் வேகம் போகிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு மட்டும் இந்த இடத்துல அனலாகில் கொடுத்துருக்கிறது நல்ல அட்ராக்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து இந்த இடத்துல லைட்டே வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைட்டு லெஃப்ட் வந்து இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்னா ஹேண்டில் வந்து ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த சைடு வந்து உங்களுக்கு ஸ்டீரிங்கில் ஒரு ஸ்டீரிங் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக இந்த சைடு வந்து கியரு ஃபஸ்ட்டு, செகண்டு, நியூட்ரலு, தேர்டு, ஃபோர்த்து வந்து போட்டுக்கிற மாதிரி இதில் வந்து கியர் கொடுத்துருக்காங்க. பக்கெட் ஆப்ரேஷன்ஸுக்கு இந்த இடத்துல வந்து இருக்குது. இது வந்து ஹேண்ட் பிரேக்கு ரிலீஸு, ஹேண்ட் பிரேக் போடுறதுக்கான லிவர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் வந்து உங்களுக்கு இது ஆட்டோ ஆர்பிஎம்மில் வந்து போடுறதுக்கான சுவிட்ச் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து மோடலுக்கான சுவிட்சு. இந்த இலை மாதிரி இருக்கிறது வந்து எக்கோ மோடு, கீழே இருக்கிறது பவர் மோடு. இந்த எக்கோ மோடில் போட்டு ஓட்டும்போது வண்டி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 60 ஹெச்பியில் வந்து ஆப்ரேட் ஆகும். இது வந்து 74 ஹெச்பியில் வந்து ஆப்ரேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேனுக்கான சுவிட்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ ஃபேனுக்கான சுவிட்சு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த டோட்டல் செட்டப் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூவ் பண்ணுறதுக்கான அந்த லாக்கு இதெல்லாம் வந்து இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பின்னாடி வந்து லைட்ஸ், வெளியே இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு. இங்கே வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் எவ்வளோ ஆர்பிஎம்மில் வேணுன்றது மேனுவலாக வந்து இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இது வந்து எக்கோ மோடு. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஹையர் ஆர்பிஎம்மில் ஓட்டணும் அப்படின்னா அது வந்து மேனுவலாக செட்டப் பண்ணிக்க முடியும். டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து எவ்வளோ ஆர்பிஎம் அப்படின்றத பார்த்துக்க முடியும்.
ஃபியூவல் லெவல், டெம்பரேச்சர் லெவல் எல்லாமே இதில் வந்து பார்த்துக்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் லெவல், டெம்பரேச்சர் லெவல், என்ன கியரில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்க முடியும். பார்க்கிங் பிரேக் அப்ளை ஆகிருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக இருக்க மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக இந்த சைடு வந்து ஒரு பாட்டில் ஹோல்டரு, இங்கிட்டு வந்து ஏதாச்சும் ஒரு ஐட்டம்ஸு, டூல்ஸ் ஏதாச்சும் வைக்கணும்னா வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய பக்கெட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டெபிளைசர் வந்து போடுறதுக்கான லிவர் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வண்டிகளில் பார்க்குற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டி ஓட்டக்கூடிய ஆப்ரேட்டர்கிட்ட இந்த வண்டி மற்ற வண்டிகளை கூட எந்த அளவில் அவங்களுக்கு பெஸ்ட்டாக யூஸ் ஆகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க. இப்போ இந்த வண்டியில் கேஸில் மற்ற வண்டியில் கம்பேர் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மற்ற வண்டிகளும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே, கேபிள்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக அகலமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஓகே, கை இந்த ஹேண்டல்லாம் பார்த்தீங்கன்னா கை ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுறப்பையும் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, மற்ற வண்டிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் பழசெல்லாம் இருக்காது. வேறு இதில் ஸ்பீச்சர்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணா. ஓகே, ஃபஸ்ட்டு சேஃப்டி கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது வண்டியில். சேஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேஃப்டி கொஞ்சம் நல்லா இந்த வண்டியில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக பிரேக் மிச்சிட்டோம்னா நியூட்ரல் ஆகிடும். ஓகே ஓகே, அது கொஞ்சம் ஸ்பேஸ் நான் கொஞ்சம் இந்த வண்டியில் கொஞ்சம் இதாக இருக்குது. நான் மூவிங் பண்ணிட்டேன். ஓகே, கிளட்ச்லேருந்து பிரேக்லேருந்து காலை எடுத்தாலும் வண்டி ரிலீஸ் ஆகும். ஓகே ஓகே ஓகே, மிச்சிட்டோம்னா மறுபடியும் நியூட்ரல் ஆகிடும். ஆனால் மற்ற வண்டிகளில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பிரேக்கை மிச்சிட்டு மவுண்ட் ஃபார்வர்டில் இருந்தாலும் வண்டி மூவிங் தான் ஆகும். இந்த மாதிரி ஆகவே கூடாது எப்பொழுதும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ இப்போ வந்து இந்த வண்டியை இங்கே நம்ம பார்த்தோம். இதே வண்டி கும்பகோணத்தில் குரு எர்த் மூவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர்கிட்ட ரியல் டைமில் ஒரு சைட்டில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே இது வந்து ஒரு கஸ்டமருக்கு பெனிஃபிட்டான ஒரு மிஷினாக இருக்கா அப்படின்றதையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இங்கேருந்து கும்பகோணத்துக்கு போகலாம். இப்போ அந்த குரு எர்த் மூவர்ஸ் கம்பெனியிலேருந்து 770 NX நம்ம ஒரு வண்டி பார்த்தோம்ல கேஸில், அதே பேக்ஹோல் ஆர்டர் வந்து ரியல் டைமில் ஃபீல்டில் ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வண்டியோட ஓனரும் இங்கே பக்கத்தில் தான் இருக்கார். அவரை கூப்பிட்டு மற்ற பிராண்டுகள்லேயும் பேக்ஹோல் ஆர்டர் இருந்தாலும் ஏன் இந்த கேஸில் வண்டி எடுத்தீங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மக்களே, இப்போ குரு எர்த் மூவர்ஸினுடைய ஓனர் கங்காதரன் அண்ணா நம்ம கூட இருக்காங்க. அண்ணா ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணா. ஆனால் எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்குது. மார்க்கெட்டில் எவ்வளவோ பேக்ஹோல் ஆர்டர் இருக்குது, நீங்கள் வந்து எதனால் இந்த கேஸை வந்து சூஸ் பண்ணீங்க? கேஸ் வந்து எங்களுக்கு அதிகமாக லோடிங்கில் ஓவர் ஸ்பீடாக இருக்கும். பக்கெட்டும் பெரிய பக்கெட்டாக இருக்குது. இந்த வேலை ரொம்ப குயிக்காக முடியும். அதுக்காக கேஸை சூஸ் பண்ணோம். ஓகே, ஆனால் ஸ்பீடு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு அதில் கேஸ் முதல் தடவையாக வந்து சூஸ் பண்ணும்போது எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அது மாதிரி இருக்குன்னு? இல்லை, வெளியில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாத்தையும் விசாரிச்சு தான் அந்த வண்டி எடுத்தோம். நாங்கள் செக் பண்ணது. ஓகே, இதில் வந்து எல்லாம் மைலேஜ் கிடைக்கும், ஒர்க்கு ஓவர் ஸ்பீடாக இருக்கும், லோடிங் வேலைலாம் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு இதில் 150-200 லோடு வரைக்கும் இந்த வண்டியில் போடலாம். மற்ற வண்டியிலலாம் போட முடியாது, அந்த அளவுக்குலாம் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால தான். ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து வேறு பிராண்ட்லேயும் பேக்ஹோல் ஆர்டர் வந்து வச்சிருக்கா நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து கேஸுக்கு மாறி வர்றதுக்கு தோணுச்சு உங்களுக்கு? அதான் சர்வீஸ் எங்களுக்கு டைமிங் கிடைக்கல அந்த வண்டியில். நாங்கள் கேட்ட வண்டி கம்ப்ளைண்ட் ஆனிச்சுன்னா 2-3 நாள் டிலே பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் மாறினது. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக டைமிங் வந்துடுறாங்க. இதில் சர்வீஸ்லாம் ஆன் டயத்துக்கு ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுறாங்க, ஜாமான் உடனே கிடச்சிருது. இப்போ நார்மலாக இதுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படின்னா இருக்குது? இது மெயின்டெனன்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரீஸ் மட்டும்தான் 4000க்கு வரும் தான். சர்வீஸ்லாம் ஹைட்ராலிக் சர்வீஸ், ஆயில் சர்வீஸ்லாம் அதெல்லாம் 1000 தான். ஓகே, 1500 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீசல் கன்சப்ஷன் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த வண்டி பார்த்தோன்னே வந்து டீசல் கன்சப்ஷன் எவ்வளோ அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. டீசல் கன்சப்ஷன் எவ்வளோண்ணே ஆகுது? நாங்கள் ஒரு நாளைக்கு இப்போ 3 ரூபா இல்லை 4 ரூபா போடுவோம். ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிடலாம். 8லேருந்து 10 மணி நேரத்துக்குள்ள ஓட்டிடலாம். அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கா? இருக்குது. ஓகே ஓகே, ஓட்டிடலாம், ஆவரேஜாக ஓட்டிடலாம், அவர் கிடச்சிரும். இப்போ இந்த வண்டியில் வந்து 74 ஹெச்பியும் இருக்குது, 60 ஹெச்பிலையும் மோடு மாற்றி ஓட்டிக்க முடியல. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? எந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குது? யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு இடத்துல போக முடியாத இடத்துல வந்து மோடை மாற்றி போட்டோம்னா அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் வண்டி. ஈரத்தில் சேத்துலலாம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் மோடை மாற்றி போடும்போது. ஓகே, மோடு இப்போ நல்லா மெயின் ரோட்டில் ஓடும் போதுனா மோடை குறைச்சி போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தான் அது. சரி, ஓகே. இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு பிடிச்சி இப்போ வாங்கி தந்தால் ஓடிறீங்க, பிடிச்ச சில விஷயங்கள்னா என்ன சொல்லுவீங்க? பிடிச்ச சில விஷயங்கள்லாம் ரன்னிங்லாம் நல்லா ஓவர் ஸ்பீடு, காரில் போகிற மாதிரி இருக்கும் வண்டி. இப்போ மற்ற வண்டி மாதிரிலாம் குதிச்சுலாம் போகாது. ஓகே, அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக காரில் போகிற மாதிரி, ஏசி காரில் போகிற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான் ஒன்று. ஓகே, இன்னொன்று வண்டி ஓவர் ஸ்பீடு, எந்த ஒர்க் எடுத்தாலும் சரி குயிக்காக ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வெளில வந்துடும். ஓகே, இதுதான். இல்லை, ஓகே, நன்றி, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. கண்டிப்பாக. மக்களே, இப்போ வந்து இந்த கேஸ் பேக்ஹோல் ஆர்டரோட ஆப்ரேட்டர்னா கூட நம்ம இருக்கோம். ஆனால் உங்கள் பேர்? குமரேசன். நான் புரியல. குமரேசன்.
இப்போ நீங்கள் வேறு பிராண்ட்லேயும் வண்டி ஓட்டியிருக்கீங்கல்ல? ஆமாம். ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க? இந்த வண்டி எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு? நல்லா இருக்குது, ஸ்பீடு நல்லா இருக்குது, வண்டி தெளிவாக நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு அம்சமாக இருக்குது. ஓகே. உங்களுக்கு இந்த வண்டியில் பிடிச்ச விஷயம்னா என்னென்னா சொல்லுவீங்க? பேக் பேக்கெட்டு நல்லா ஸ்பீடாக இருக்குது. அது ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. லிவரும் சாஃப்டாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. மெயின்டெனன்ஸ் நீங்கள் வந்து வண்டி எடுத்து ஆப்ரேட் பண்ணும்போது இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஆமாம், டெய்லி ஆயிலு, கீர் ஆயிலு, இன்ஜின் ஆயிலு, ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, எல்லாத்தையும் ஏர் ஃபில்ட்ரு டெய்லியும் க்ளீன் பண்ணணும். ஓகே. ஆயில் ஃபுல்லாக செக் பண்ணி வண்டி எடுக்கணும். ஆனால் இதெல்லாம் செக் பண்ணி தான் எடுக்கிறீங்களா டெய்லியுமே? ஆனால் இப்போ எக்கோ மோடு, பவர் மோடுன்னு சொல்லிட்டு மோடு இருக்குது பார்த்தீங்களா? 60 ஹெச்பியாகவும் அதுக்கப்புறம் 74 ஹெச்பியாகவும் மாற்றி மாற்றி ஓட்டிக்கலான்றாங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? எந்த இடத்துலலாம் அதை யூஸ் பண்ணுறீங்க மோடு? அதிகமாக லோடிங் வர நேரத்தில் போட்டுக்குவோம். லோடிங் நம்மளுக்கு அர்ஜென்ட் ஒர்க்கு அப்படின்னாக்கா அதை யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, நல்லாயிருக்கும். அதனால ஸ்பீடாக வந்து இது பண்ணிக்க முடியுது. ஸ்பீடாக இருக்கும். வண்டி நார்மல் ஸ்பீடோட கொஞ்சம் அதிகமாக ஸ்பீடாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தது கேஸில் இருந்து வரக்கூடிய ஒரு பேக்கோ லோட்ரு. இந்த கேஸில் அதாவது பேக்கோ லோட்ரு மட்டும் கிடையாது, இங்கே இருக்குது பார்த்தீங்களா ரோலரு, ஸ்கிட் ஸ்டீரு, அது போக ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய கிரேடரு, இந்த மாதிரி எல்லா மிஷினரிஸுமே அதில் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த பேக்கோ லோடரை பற்றி வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதே கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினரிஸில் வேறு ஏதாச்சும் ஒரு மிஷினை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன மிஷின் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோவும் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து டாடா சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்.